காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 73. கர்ப்ப பிராப்தி உண்டாக, அதாவது மகப்பேறு உங்களுக்கு கிடைக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் எத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. திரிபுரை என்னும் பெயரும் கொண்டவள் அபிராமி அன்னை. அவள் நெற்றிக்கண்ணும் பிற 2 கால்களும் 4 கைகளும் தேக ஒளியும் செம்மையான நிறம் கொண்டன. அவள் அணிந்திருக்கும் மாலையோ கடம்ப மாலை. அவளுடைய படையோ பஞ்சபாணங்கள். அவை வில் கரும்பு. பைரவர் நள்ளிரவில் வழிபடும் அந்த அன்னை எனக்கென வைத்த செல்வமோ தாமரை போன்ற அவளின் திருவடிகள். ஆம், அவளினுடைய திருவடியை வணங்கும் போது அவளே எனக்கு மகவாக வந்து பிறப்பாள். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவள் வடிவம்தான். ஆம், இந்த எண்ணம் வந்துவிட்டாலே நம்முடைய இல்லத்திலே அடுத்தடுத்த சந்ததிகள் உண்டாகும். நல்ல கர்ப்ப பை உடையவளிடத்தில் நல்ல கரு வாய்க்கும். அப்படி கர்ப்பப்பை உடைய நம் வீட்டு பெண்களை நாம் வணங்குவோம், போற்றுவோம். அவர்களுக்கு விருப்பமானவற்றை இல்லத்திலே செய்வோம். ஆம், பெண்கள் கொண்டாடப்பட்டால் அவர்கள் தாங்கும் கருவும் கொண்டாடப்படும். எனவே உங்கள் வீட்டு பெண்களை கொண்டாடுங்கள். அப்போது காத்தாயி உங்களை கொண்டாடுவாள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.